Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம ரொம்பவே மொறுமொறுன்னு நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி ஃப்ரையை நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாகவே நீங்கள் சாப்பிட்லாம், வெறும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். மேலும் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் முள்ளே இருக்காது, அந்த முள்ளு கூட ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரி, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நெத்திலி ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம 1 kg நெத்திலி மீன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கல்லுப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த நெத்திலி ஃப்ரைக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து தேங்காய் அண்டு வெங்காயம் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் வீட்டிலையே அரைச்சது. ஸோ நம்ம காரத்திற்கு ஏற்ப இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ தேவைக்கு ஏற்ப நம்ம அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக உடையாமல் போடுங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்பவே மொறுன்னு கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இது இருக்குன்னு. இந்த முள் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு தரலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.